கோயப்படி கோயப்படி கலர் கோயப்படி வாங்கம்மா வாங்க. 8 ரூபா 8 ரூபா கிலோ 8 ரூபா. வாங்கம்மா வாங்க வாங்க. ஏன் தாத்தா என்ன கலர் குழப்படியே வைக்க? ஆமாம்மா நல்ல கோலப்படிமா பார்த்து எடுங்கம்மா. ஆளுக்கு 2 எடுங்கம்மா. 8 ரூபா தாம்மா கிலோ 8 ரூபா தான். இப்ப கோலப்படினா சொன்னாவ ஏன் காதுல காயப்படின்னு கேட்டுச்சு. வாங்க அதுலயாவது பரவாயில்ல காயப்படின்னு கேட்டுச்சு. ஏன் அதுல வெட்டருவான்ல கேட்டுச்சு. ஏமா அது 8 ரூபா இல்லம்மா கிலோ 8 ரூபான்னு சொன்னேம்மா அதான் அப்படி கேட்டிருக்கு. பார்த்து தாத்தா பாதி வரைக்கும் விளங்க மாட்டேங்க. நீங்க என்ன சொல்லுதியான்னு யாரும் வந்து வாங்க மாட்டாவோ பாத்துக்கோங்க. ஏமா அப்படி சத்தம் போட்டு ஸ்பீடா சொல்லும் போது அப்படி வந்துட்டுமா. பாருங்கம்மா கோலப்படி எதுவும் வேணா பாருங்க. எக்கா கலர் நல்ல நல்ல கலரா தான் இருக்கு. அப்படியே வசந்தி பார்த்து எடு வசந்தி. இப்ப 4 கலர் நல்ல கலரா. ஏக்கா உங்களுக்கு எதுவும் கலர் வேணுமா? சின்ன பொண்ணு வசந்தி நீங்க பாருங்க நாங்க பாக்கோம். இம்மா பாருங்க இது வெள்ளை கோலப்படி கலக்காத கலர் பொடி பாத்துக்கோங்க. இந்த பாக்கெட்ல இருக்கிறது பூரா கலந்ததுமா எதுமா வேணும் எல்லாம் ஒரே விலை தான் பாத்துக்கிடுங்க. ராணி அக்கா எது வாங்கினா நல்லா இருக்கும்? ஏம்டி வீட்ல போட்டு கலந்துட்டு கிடக்க முடியாதுல. சரியா இருக்க முடியும் கலந்ததே வாங்கிட்டு போயிருவோம். அதனா கொண்டு காத்தாடி போட்டுட்டு எடுத்து போட்டுடலாம். இந்த கலக்காது வாங்கினோம்னா வச்சு அப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி கலக்கலாம்ல. நிறைய இருக்கும். அதுனா கொஞ்சம் தான் இருக்கும். இப்ப டூண்டி போட்டோம்னா போயிடும். லட்சுமி அக்கா எது நல்லா இருக்கும்? லட்சுமி அக்கா எது வாங்குவோம்? நல்ல கலந்ததா பத்தி வாங்குவோம். நீ வீட்ல போய் மறுபடியும் வேலை பார்த்துட்டு கிடக்கும்ல. கலக்காத வாங்கிட்டு போனா அதுக்கு வெள்ளை கோலப்படி தேடணும். அதை போட்டு கலக்கி காய வச்சுட்டு கிடக்கணும். அது கலந்தது வாங்கிட்டு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும்ல. சின்ன பொண்ணு வசந்தி கலந்ததே வாங்குங்க. இந்த வாடாமல்லி கலர் கிடக்கான்னு பாருமா. ஆமா சின்ன பொண்ணு அப்படியே ஊதா கலரும் கிடக்கான்னு பாரு. ஐ கிடக்கான்னு பாக்கோம். தாத்தா இந்த கோலப்படி பூரா நான் எடுத்துக்கிறேன். 10 பாக்கெட் எடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க. ரூபா எவ்வளவு? எம்மா ஒரு பாக்கெட்டு 8 ரூபா. 10 பாக்கெட் எடுத்துருக்கீல 10 பாக்கெட்டுக்கு 8 ரூபா வச்சு 80 ரூபா தாங்கம்மா. ஏன் தாத்தா விலையை குறைக்க மாட்டீங்களோ? குறைச்சு தாங்களே. இன்னும் விலை குறைச்சுதாம்மா சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் கிடைக்கும் பாத்துக்க. ஒரு பாக்கெட்ல 1 ரூபா தாம்மா கிடைக்கும். ஏன் தாத்தா 10 பாக்கெட் வாங்கிக்கோம்ல குறைச்சு தரலாம் தாங்க. இம்மா காசை குறைக்காதீங்க. காலையில இருந்து வெயில சுத்திட்டு கிடக்கேன். வேணா ஒரு பாக்கெட் வேணா கூட எடுத்துக்கிடுங்க. சின்ன பொண்ணு அப்ப எங்களுக்கு ஒரு பாக்கெட் எடு. ஆமா சின்ன பொண்ணு நானும் 10 பாக்கெட் வாங்க போறேன். அப்ப எனக்கு ஒரு பாக்கெட் சேர்த்து எடு. இப்ப நானும் ஒரு கலர் எடுக்கணும்ல. நல்ல கலரா சொல்லுங்கட்டி ஒரு கலர் எடுப்போம். தாத்தா அப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 4 பாக்கெட் சேர்த்து எடுத்து போடுங்க. இம்மா எல்லாருக்கும் சேர்த்து தாம்மா ஒரு பாக்கெட் கூடுதலா எடுத்துக்க சொன்னேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு பாக்கெட் எடுக்க சொல்லலாமா? ஏன் தாத்தா இந்த ஒத்த கோலப்படி வாங்கிட்டு போய் உருண்டுட்டு கிடப்பாளுவ. இந்த 4 ஒத்த கோலப்படி வச்சு 4 பேருக்கு எப்படி பிடிக்க? சும்மாவே சண்டைக்கு வருவாளுவ. இதை வச்சுக்கிட்டு நீட்டுவாளுவ. 4 பாக்கெட்டு தாங்களே சண்டை விடாம எடுத்துக்கிடுதோம். இம்மா 4 பாக்கெட் தர முடியாதுமா. எனக்கு அதுல ஒண்ணுமே கிடைக்காதுமா. ஐயா தரலாம் தாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ கோலப்படிவா எடுத்துருக்கல. ஒவ்வொன்று சும்மா தரத்துல ஒன்றும் குறைஞ்சிடாது. தாங்க நல்ல கலரா பார்த்து தாங்க. அப்படியா சரி எடுத்துக்கிடுங்க. உங்க ஆசையை ஏன் கெடுக்க எடுத்துக்கிடுங்க. சின்ன பொண்ணு எனக்கு போதுமா? உங்களுக்கு என்ன வாங்கிக்கிடுங்க. எனக்கு போதும். எட்டி ஊதா கலர் பக்கத்துல இருக்கா? லட்சுக்குட்டி நான் எடுத்தது பாக்கெட்ல இருக்கு தாரேன் வீட்டுக்கு போய். இம்மா கோயில் கடையில நீ வருதுல நல்லா அழகா கோலம் போடணும். வாசல நல்லா கலர் கலரா போடணும். எல்லாரும் வீட்டு வாசலையும் போடுவாவ. ஆமா மத்தியில ரணியக்கா இந்த பிள்ளைகள் பாவம் போல கேட்பாளவு பார்த்துக்க. இந்த கலர் கோலப்படிய கூட்டிட்டு வந்தா பார்த்து பார்த்து எடுத்துருப்பாளுவுக்கா. கூட்டிட்டு வராம வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஏன் 4 முடி அங்க என்ன கோலப்படி கட்டி பிடிச்சிட்டே நிக்கிய? வீட்டுக்கு வர மாதிரி ஐடியா இருக்கா? இல்ல இன்னும் வாசில எதுவும் தருவாவன்னு வாயை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல சின்ன பொண்ணு இன்னும் 2 கலர் நல்ல கலரா பார்த்து எடுப்போன்னு தேடிட்டு கிடக்கேன். இம்மா போதும் பார்த்தது. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் வாசில எதுவும் தரமாட்டாவ. கோபப்படுத்தாத சின்ன பொண்ணு. வாசிக்கு தேடல காசுக்கு தான் தேடுவேன். எக்க துட்டு எடுத்துட்டு வரல பாத்துக்கோங்க. யாருக்கு இல்லையாவது ஒரு 100 ரூபா இருக்கா? வீட்டுக்கு வந்தோடனே தாரேன். இம்மா போன வாரம் பிளாஸ்டிக் குடத்துக்கு வாங்கின காசு இன்னும் தராம கிடக்கு. எக்க ஏன்க்கா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எதுக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி வச்சு அசிங்கப்படுத்திடிய? தாராம ஊரை விட்டு ஓடியா போவாவ. லட்சுமி அக்கா உங்கள்கிட்ட இருக்கா? இப்ப எனக்கு நீ 100 ரூபா தரணும். பால் வாங்கின காசு. ஏமா ஒரு பக்கம் விடல போல. ஏன்டையும் தான் வாங்கி வச்சிருக்கா. முட்டை வாங்கன்னு சொல்லி 100 ரூபா வாங்கி வச்சிருக்கா. இம்மா தாரேம்மா. இதே ஊர்ல உங்க கண்ணு முன்னாடி தானே சுத்திட்டு கிடக்கேன். எங்கிட்டோ கொண்டு ஓடுற மாதிரி பேசுவாளுவ. தாரேம்மா காசு. கொண்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த இழுவ வந்துருந்துச்சுன்னா அதுட்டு எதையாவது சொல்லி வாங்கியிருக்கலாம். இவளுகளெல்லாம் ஏமாத்தவே முடிய மாட்டேங்க. உஷாரா இருக்காளுவ. என்ன செய்ய? கோலப்படி தாத்தா நான் ஒரு 10 பாக்கெட் எடுத்துக்கிறேன். பிறகு துட்டு தரட்டா? ஏம்மா நானும் இந்த ஊருக்கு புதுசுமா. இன்னைக்குதான் வாட்டி வந்திருக்கேன். அடுத்த வாட்டி வருவேன்னா என்னன்னே தெரியல. வேற ஊருக்கு போவேம்மா. நீ துட்டை தந்துட்டு வாங்கிடுமா. அப்படின்னா எங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது வாங்கிடுவேன். இப்ப இங்க என்கிட்ட துட்டுல பாத்துக்கோங்க. ஊருக்குள்ள வருவியல்ல அப்ப வாங்கிடுவேன் தாத்தா. கோலப்படி எனக்கு வேண்டாம். அப்படியாம்மா சரிம்மா. 4 முடி ரொம்ப நீட்டாதிய பாவம் போல நடிப்பாவ. வாங்கிடுங்க. துட்டு வேணா நான் தாரேன். வேண்டாம் சின்ன பொண்ணு. உங்களுக்கு எதுக்கு சும்மா தரமோ? வாங்கின துட்டு தராம இருக்கேன்ல அதை தந்துட்டு பிறகு வாங்கிடுவேன். கோலப்படி தானே கெட்டு போற பொருள்னு கிடையாது. சும்மா ஊருக்குள்ள வருவா வாங்கிக்கிறேன். எம்மா 4 முடி நீட்டாதீங்க. வாங்கிட்டு வாங்க போவோம். கையில் எடுத்த பொருள் எதுவும் கொடுத்துட்டு வரையே நான் துட்டு தரேன். வாங்கிட்டு வாவ. வாங்கி வசந்தி. என்கிட்ட காசுல வசந்தி. அதான் அப்படி சொன்னேன். பரவாயில்லக்கா. வாங்கிடுங்க 4 முடி. சரி சின்ன பொண்ணு. தாத்தா அந்த பாக்கெட்
எடுத்தத எடுத்துக்கிடுங்கம்மா. எம்மா தொட்டு இல்லாமல் எப்படியும் கோலப்பொடி வாங்கியாச்சு. இனி இதை மறக்க அடிக்கிற வரைக்கும் அடுத்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. இல்லைன்னா துட்டு கேட்டு நச்சரிச்சுட்டே இருப்பாளுவ.